காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேச பெங்களூரு செல்வதற்கு முதலில் முடிவெடுத்தது தான் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். மேகதாது அணை, காவிரி நதிநீர் பங்கீடு மற்றும் குறுவை சாகுபடி பாதிப்பு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர் விஜய், காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடிய எண்ணம் அரசுக்கு துளி அளவும் இல்லை என்று விளக்கம் அளித்தார். நம்ம பெங்களூர் போக நினைச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். சட்டப்படி இந்த விவகாரத்தை அணுகுவதில் உறுதியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. காவிரி விவகாரத்தை கவனமாக கையாள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கோரிக்கை வைத்த நிலையில் நிவாரணம் ஏற்கனவே வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரண தொகை என்று விவரித்தார். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் EPS, பயிர் சேதம் தொடர்பாக உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பயிர் நடவு செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். தொடர்ந்து தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆனந்த், காவிரி நதிநீர் விவகாரத்தில் சட்ட, நிர்வாக மற்றும் அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மதுபானங்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்து வாங்கும் நடைமுறை அமலுக்கு வந்த நிலையில் முதல் நாளில் 700க்கு மேற்பட்டோர் ஆன்லைனில் மதுபானங்களை ஆர்டர் செய்து வாங்கியுள்ளதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். எனக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் படி 700 பேருக்கு மேல அதில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் கடைகளில் பண பரிவர்த்தனையை தவிர்ப்பதற்காகவும் கூடுதல் பணம் வசூலிப்பது தொடர்பான பிரச்சினைகளை தடுப்பதற்காகவும் ஆன்லைன் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். ஆன்லைன் நடைமுறையில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் இது ஒரு முயற்சிதான் என்றும் அவர் கூறினார். இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு கவனிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி இது வசதி. இதுல என்ன வசதி? நான் வீட்டில் புக் பண்ணவொடனே நான் போகும்போது எனக்கு எடுத்து முன்னாடி வச்சுட்டு அப்படிலாம் இல்லை. நீங்க QR கோடை காட்டினீங்கன்னா தான் நீங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வசதி இல்லை. வாடிக்கையாளர்கள் கேட்கும் குறிப்பிட்ட பிராண்டுகளை வழங்குவது கடமை என்று குறிப்பிட்ட அவர், இதில் எந்த நிறுவனமும் ஏகபோகமாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை அவரது மனைவி சங்கீதா வாபஸ் பெற்றதை அடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கணவர் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை நாடினார். இந்த மனுவை விசாரித்த செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் இருவரும் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அன்றைய தினம் இருவரும் ஆஜராகாததால் வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றும் இருவரும் ஆஜராகாத நிலையில் இருவரும் பிரபலங்கள் என்பதால் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என இருதரப்பு வழக்கறிஞர்களும் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா லண்டனில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகினார். அப்பொழுது விவாகரத்து கோரி தான் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெறுவதாக சங்கீதா தெரிவித்தார். இதை ஏற்ற நீதிபதி சுஜாதா வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார்.
அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடியை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று அமைச்சர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக விவசாய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகளோடு அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இதில் விவசாய சங்க பிரதிநிதிகளாக PR பாண்டியன், ஐயாக்கண்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் PR பாண்டியன், பயிர்க்கடன், நெல், கரும்பு கொள்முதல் விலை உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக கூறினார். அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுகிற வகையில் ஒரு தள்ளுபடி அறிவிப்பை கொடுக்கலான்னு அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லி முதலமைச்சரை ஒரு நல்ல முடிவு அறிவிப்பாரு அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசிய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு காவிரி விவகாரத்தை குறிப்பிட்டார். குறுவை சாகுபடி பண்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் திறந்து உள்ள கர்நாடகா, அதனால 1 லட்சம் கோடி நஷ்டஈடு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக சர்க்கார் வழக்கு தொடுக்க வேண்டும். பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு நடப்பு கூட்டத்தொடரில் வெளியாகும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திருவண்ணாமலை வருவதையொட்டி நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருகை தரவுள்ளார். இன்று பிற்பகல் 3:25 மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு மாலை 4:20 மணிக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள உண்ணாமலை அம்மன் நகர் ஹெலிபேடை அடைகிறார். தொடர்ந்து ரமண மகரிஷி ஆசிரமத்திற்கு சென்று 1 மணி நேரம் தங்கி சிறப்பு பூஜையில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்கிறார். பின்னர் அங்கிருந்து சாலை வழியாக இரவு 7:40 மணிக்கு புதுச்சேரி சென்றடைகிறார். அமித்ஷா வருகையொட்டி அண்ணாமலையார் கோவில், ரமண ஆசிரமம் மற்றும் கிரிவல பாதை முழுவதும் மத்திய ரிசர்வ் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றும் நாளையும் திருவண்ணாமலை நகரில் ட்ரோன்கள், ரிமோட் கட்டுப்பாட்டு விமானங்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நீர்வளத்துறையில் லஞ்சம் வாங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்துள்ள அமைச்சர் ஆனந்த், யார் பணம் கேட்டார்கள் என்பதை ஆதாரத்துடன் தெரிவிக்கும்படி சவால் விடுத்தார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் ரகுபதி, தாவேக அரசு தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பதவி தருவதாக சாடினார். மாநில தகவல் ஆணையத்திற்கு விரைந்து ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீர்வளத்துறையில் 3% கமிஷன் கொடுத்தால்தான் பில்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் ரகுபதி குற்றம் சாட்டினார். இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை மறுத்த நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், தாங்கள் ₹1 லஞ்சம் வாங்கினாலும் இந்த இடத்தில் அமர முதலமைச்சர் விஜய் அனுமதிக்க மாட்டார் என்று தெரிவித்தார். மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே, எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த முறைகேடுகளை தாவேக ஆட்சியில் ஒழித்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்தார். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அந்த கட்சியின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்த நிலையில் தற்போது ஜெயலலிதா ஆட்சிதான் நடைபெற்று வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கமளித்தார். சிகுவேரா பிடல் குவேஸ்டாவின் நம்பிக்கை ஆதிக்க கொடியை அத்துமீறி படக்க விட வேண்டும் என்று துடித்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு தோல்வியை தந்து ஆண்டாண்டு காலமாக அடிமையாக கிடந்த கியூபாவிற்கு வெற்றியை தேடித் தந்தது. அதுபோல தமிழக மக்களின் எதிர்கால நம்பிக்கை எங்களின் நம்பிக்கை. பூஜ்ஜியத்திலே இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது நாங்களும் மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை அமைப்போம். அம்மாவுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய ஆட்சிங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் அம்மாவுடைய தைரியமான முடிவிலையும் எப்பொழுதும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரு. விசிகாவிலிருந்து ஆட்களை தூக்க திமுக முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாநகராட்சியில் உள்ள முதநகரில் விசிகாவின் கடலூர் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசியவர் விசிக மீது திமுக விமர்சனங்களை தீவிரப்படுத்துவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் வெளியேறியதால்தான் அடுத்தடுத்து கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம் லீக்கும் வெளியேறும் நிலை உருவானது. 10 நாள் கழித்து தான் அமைச்சரவை எடுத்திருக்கிற முடிவையும் எடுக்கிறோம்.
நட்சத்திரங்களை குறிவைத்து விமர்சனத்தை தீவிரப்படுத்துகிறது. இதிலிருந்து ஆட்களை சூக்க முயற்சிக்கிறது. 17 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 வென்ற பாமக கட்டுக்கோப்பாக இருப்பதாகவும் 8 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 வென்ற விசிக பலமிழந்து விட்டதாகவும் இணையத்தில் சிலர் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக திருமாவளவன் கூறினார். ஆனால் கடந்த தேர்தலில் விசிக 25% வெற்றியை பெற்றதாக குறிப்பிட்டார்.